அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களிடத்தில் காவல்துறையினர் அடாவடி போக்கினை மேற்கொண்டு வருகிறார்கள். வலுக்கட்டாயமாக இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தலைநகர் சென்னையில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினரை கொண்டு அடக்கி ஒடுக்கும் செயலில் விளம்பர திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை தரதரவென இழுத்து சென்று வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வருகின்றனர். ஆசிரியர்கள் மீதான இந்த அடாவடி செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, தொடர்ந்து இரண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு அராஜக போக்கில் இந்த விளம்பர திமுக அரசு போலீசாரை ஏவி இருக்கிறது. தற்பொழுது பலரும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஆசிரியர்களுக்கு பல்வேறு இன்னல்களும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம் சிகாமணி. குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 11 மணி முதலே தொடங்கிய இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்டங்களாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டும் அச்சுறுத்தப்பட்டும் தரத்தரவென இழுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற போக்கு இந்த இடத்தில் நிலவி வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பல்வேறு கட்டங்களாக இந்த கைது நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. இங்கிருக்கும் ஆசிரியர்களின் ஒரே கேள்வி, நாங்கள் அனைவரையும் ஒரு குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் ஆசிரியர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை, அடுத்த தலைமுறையை நாங்கள் வளர்த்து வருகிறோம், எங்களுக்கே இது போன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், இந்த திமுக அரசு இது போன்ற ஒரு அவல நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கிறது என்று அவர்கள் துன்பத்தில் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒற்றை ஒரு கோரிக்கை என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்திருந்தது. குறிப்பாக வாக்குறுதி எண் 311 படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் 4.5 ஆண்டுகள் ஆகியும் அவர்கள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இந்த அரசிற்கு இல்லை என்பதால் தொடர்ந்து இவர்கள் இரண்டாவது நாளாக இவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு அவர்களின் முக்கியமான கோரிக்கையாக, ஒற்றை கோரிக்கையாக சம வேலைக்கு சம ஊதியம் மட்டுமே வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு ஊதிய உயர்வு என்பதை நாங்கள் இதுவரை கேட்டதில்லை, சம வேலைக்கு நாங்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது ஏன் தமிழக அரசு வழங்குவதற்கு இவ்வளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது என்ற கேள்வியும் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை குண்டுக்கட்டாக இந்த காவல்துறையினர் துன்புறுத்தும் வகையில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் தொடர்ந்து அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை கிழியும் அளவிற்கான ஒரு அராஜக போக்கை தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பொழுது பல்வேறு ஆசிரியர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து மயங்கி விழும் அந்த காட்சியையும் நம்மால் காண முடிகிறது. இவர்கள் காலை முதல் உணவு எதுவும் எடுக்காமல் இருக்கும் இந்த சூழலில் தண்ணீர் கூட கொடுக்காமல் காவல்துறையினர் ஒரு அராஜக போக்கை தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். பெண்கள் என்றும் பாராமல் அவர்கள் உடை கிழியும் அளவிற்கான ஒரு அராஜக போக்கு என்பது இந்த ஆர்ப்பாட்ட இடத்தில் தற்பொழுது நிலவி வருகிறது. தற்பொழுது பல்வேறு பெண் ஆசிரியர்கள் மயங்கி விழுந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு பெண் ஆசிரியர் நீண்ட நேரமாக, கடந்த 1 மணி நேரமாக மயங்கி விழுந்திருந்தார். தற்பொழுது அவருக்கு முதலுதவி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை, நாங்கள் ஆசிரியர்களாக
பணிபுரிகிறோம். கடந்த 10 வருடங்களாக இதற்கான ஒரு போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் எங்களுக்கு வாக்குறுதி என்பதை கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களை வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று கொடுத்தார். ஆனால் தற்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாறாக காவல்துறையை ஏவி விட்டு ஒரு அராஜக போக்கில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது என்று இங்கிருக்கும் பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். நாங்கள் எங்கள் கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்கும் வரை இந்த இடைநிலை ஆசிரியர்களான நாங்கள் எங்களின் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து இதே இடத்தில் எங்களின் போராட்டம் நீடிக்கும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் ஆசிரியர்களை 4-5 காவல்துறையினர் குண்டுக்கட்டாக இழுத்து தரதரவென இழுத்து செல்லும் அந்த காட்சியும் இப்பொழுது இந்த சூழலில் இங்கு நிலவி வருகிறது. அதைத்தான் நம்மளது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பெண்கள் இழுத்து செல்லும் பொழுது கீழே தள்ளப்பட்டும் அடிதடி ஏற்படும் ஒரு சூழல் என்பது தற்பொழுது இங்கு நிலவி வருகிறது. இங்கு இருக்கும் போராட்டக்காரர்களை விட இங்கு குவிக்கப்பட்டிருக்கும் காவல்துறையினரே அதிகம் என்று கூறலாம். கடந்த காலை 11 மணி முதல் நடக்கும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆண் ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் என அனைவரையும் தரதரவென இழுப்பதும், அதே போன்று ஒரு பெண் ஆசிரியரையே 6 காவலர்கள் 7 காவலர்கள் தரதரவென இழுத்து குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள். அதுவும் இவர்கள் முக்கியமாக வேதனை தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஆட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுத்தீர்களா? ஏன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன அப்படி என்ற அது போன்ற பல்வேறு கேள்விகளையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். வாக்குறுதி எண் 311 படி நாங்கள் பணிபுரியும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது இந்த அரசு வழங்க வேண்டும். அரசு இந்த எங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் சென்னையை விட்டு செல்ல மாட்டோம். தொடர்ந்து எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, எது போன்ற நடவடிக்கையை காவல்துறையினர் ஈடுபட்டாலும் சரி, நாங்கள் இந்த போராட்டம் என்பதை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று உறுதியாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை பல்வேறு கட்டங்களாக இந்த காவல்துறையினர் கைது செய்து ஒரு அராஜக செயலில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் இப்பொழுது இந்த காட்சியை பார்த்து வருகிறோம். 2 பெண் ஆசிரியர்களை ஒரு 5-6க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கையை இழுத்து அவர்களை தரதரவென இழுக்கும் ஒரு முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் நாங்கள் கைது செய்யும் நடவடிக்கைகளுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பேருந்தில் ஏற மாட்டோம் என்று அவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் அவர்களை கொஞ்சம் கூட பெண் ஆசிரியர்கள் என்றும் கூட ஒரு கருத்தில் கருதாமல் தொடர்ந்து இவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக காலை முதலே இவ்வாறு நடக்கும் கைது நடவடிக்கையில் பல்வேறு ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்களாகட்டும் பெண் ஆசிரியர்களாகட்டும் என ஒரு 10-20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து மயக்கமடைந்து வருகிறார்கள். மயக்கமடைந்தவர்களையும் சிறிது நேரம் விட்டுவிட்டு தொடர்ந்து அவர்கள் இப்பொழுது கைது நடவடிக்கையில் என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். சார், இப்பொழுது இந்த கைது நடவடிக்கை என்பது ஈடுபட்டு வராங்க, இவங்களோட காவல்துறையினரோட செயல் எப்படி இருக்கு? ரொம்ப அராஜக போக்கோட செயல்படுறாங்க. நாங்க தொடர்ந்து 16 ஆண்டு காலமா இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்க கூட வேலை பார்க்குற சக ஆசிரியர்களோட ஊதியத்தை தான் நாங்க கேட்கிறோம். கூடுதலான ஊதியம் எதையுமே நாங்க கேட்கல. எங்களுக்கு முன்னாடி பணி நியமனம், ஒரு நாள் முன்னாடி பணி நியமனம் ஆனவங்களுக்கும் அதுக்கு அடுத்து பணி நியமனம் எங்களுக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 25,000-30,000 ஊதிய வேறுபாடு இருக்குது. எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் என்பது ஒரு ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி உள்ள ஒரு ஓட்டுநருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ஊதியம் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் அதே பேசிக் தான் எங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வேலை உயர்வான வேலை, நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கல்வி தகுதி, ஒரு தரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது எங்களுக்கு வழங்கப்படலை. அதை எதிர்த்து தான் நாங்கள் 16 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இவங்களோட அராஜக செயல் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ ஒருத்தரையே பல்வேறு காவல்துறையினர் சேர்ந்து இழுத்து செல்றாங்கல்ல. பெண்ணாசிரியர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. ஆணாசிரியர்களையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. காலையில இருந்து இதான் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. தற்பொழுது
அவர் தொடர்ந்து முன்வைத்தது என்னவென்றால், நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் தான் கேட்கிறோம். எங்களுக்கு முன்னதாக பணியில் அவர்களுக்கு ஒரு நாள் தான் முன்ன பின்னதாக இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் எங்களுக்கு மட்டும் சரியான ஊதியம் என்பது கொடுக்கப்படவில்லை? 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஊதியம் கூட ஆசிரியர்களான எங்களுக்கு இந்த அரசு ஊதியம் வழங்க மறுக்கிறது. தொடர்ந்து இந்த அரசு வாக்குறுதி கொடுத்தும் கூட அவர்கள் இதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இது போன்ற ஒரு தொடர் அராஜக செயலில் ஈடுபட்டு வருவது ஒரு வேதனை அளிப்பதாகவும், அதே போன்று இங்கிருக்கும் பெண் ஆசிரியர்கள் தொடர்ந்து மயக்கமடையும் அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கையை இவர்கள் செவி சாய்க்காமல் அதனை விட்டுவிட்டு பல்வேறு விதமான ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தரதரவென இழுத்து செல்வதும், அவர்கள் பெண் ஆசிரியர்கள் கூட என்றும் பாராமல் தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து அராஜக செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆமா, மட்டும் கீழே போடுறீங்க. நீங்க என்ன பதிவு பண்றீங்களோ அதை தயவு செஞ்சு பொதுவெளியில வெளியிடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். நாங்க ஒரு தவறான எந்த கோரிக்கைக்காக இங்க போராடல, எங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுறோம். காவல்துறை எங்களை எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி அரை நிர்வாணப்படுத்துறாங்கன்றத கண்டிப்பா நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில தெரியப்படுத்துங்க. மக்கள் ஜனநாயகமா போராட கூட அந்த அரசியல் இடமில்லைன்றத மக்கள் உணரணும். ஜனநாயகத்தோட மிகப்பெரிய சத்திய பத்திரிகையாளர்கள் தான் நீங்க. எல்லாம் நடுநிலைமையோடு இருங்க. நடந்ததை கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுங்க மேடம். தேங்க்யூ. அதாவது இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இங்கிருக்கும் ஆசிரியர்கள் வைப்பது என்னவென்றால், தொடர்ந்து ஒடுக்குமுறையில் ஜனநாயக நாட்டில் எங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு செயல் கூட எங்களால் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து இந்த காவல்துறையினர் எங்கள் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைது நடவடிக்கை என்ற பெயரில் அராஜக செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் சொல்லும் ஒரே விஷயம் என்னவென்றால், எங்களின் கோரிக்கையை இந்த அரசு, திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இருந்தது. அதில் ஒன்றாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் என்று திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்குறுதி என்பது அளித்திருந்தது. ஆனால் இவர்கள் அந்த வாக்குறுதி 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காத சூழலில் இவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை போராட கூட விடாமல் இந்த அரசு காவல்துறையினரை ஏவி ஒரு அராஜக செயலில் அவர்களை கைது செய்கிற பெயரில் ஒரு அராஜக செயலில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். சிகாமணி, விரிவான கள விவரங்களோடு நேரலையில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.